தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல். இப்போ இந்த மறு ஜென்ம முழுக்கு எதை குறிக்கிறது? ஞான ஸ்நானம். மறு ஜென்ம முழுக்கு ஞான ஸ்நானம். பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல், பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல். இப்போ ரெண்டு பிரிவா இருக்கு பாருங்க. ஒன்று ஜலத்தினாலும், இரண்டாவது ஆவியினாலும். ஜலத்தினால் இங்கே மூழ்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. இங்க ரொம்ப தெளிவா போட்டிருக்கு, மறு ஜென்ம முழுக்கினாலும். அப்போ மறு ஜென்ம அப்படி அந்த பதம் எதை குறிக்கிறது? அது எந்த காலத்தை குறிக்கிறது? மத்தேயு 19:28. அப்போ மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தமது மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது, அப்போ மறு ஜென்ம காலம் எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவானவர் மகிமையின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்ற காலத்தை குறிக்கிறது. அப்போ மறு ஜென்ம முழுக்கு எந்த காலத்திற்காக நம்மை நடத்துகிறது? இயேசு கிறிஸ்து மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் அந்த ராஜ்யத்திற்குள் நம்மை நடத்துவதற்கு இந்த மறு ஜென்ம முழுக்கு அவசியமாயிருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் அவன் பிரவேசிக்கவே முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஒரு 15 வயசுக்கு மேல முழுக்கு ஞான ஸ்நானம் அவசியம். பிதாவாகிய தேவனுடைய ஒரு நீதி, தேவனுடைய கிருபையை நாம் விருதாவாய் இது பண்ணக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய குமாரன் சொல்றாரு, ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று, மாட்டான், அவன் வரவே முடியாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இந்த ஜலத்தினால், பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினால, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினால ஒருவன் தண்ணீரிலே மூழ்கி ஞான ஸ்நானம் பெறுவது பரலோகத்தினால் எவ்வளவு பெரிய திட்டமாக, சட்டமாக பார்க்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை செய்யாமல் ஒரு ஆவியானவர் ஒரு மனிதனை தொடர்பு கொள்ள இயலாது. ஒரு மனிதனோடு ஆவியானவர் பேச முடியாது. ஆவியானவரோ, ஆவியானவரின் திட்டங்கள், தேவ திட்டங்கள் ஒரு மனிதன் அறிந்து கொள்ள வேண்டுமானால், அதான் சொல்றேன்ல, 7 நிலைகள். ஜீவ கனியை புசிப்பதற்கு பாத்திரவானாக ஒருவன் மாற வேண்டும் என்றால் அவன் முதலாவது ஜலத்தினால் பிறக்க வேண்டும். இது மாற்ற முடியாது. ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே அவன் இடம்பெற வேண்டும். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அவன் ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே காணப்பட வேண்டும் என்றால் அவன் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும்.